V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். பாரிஸ் ரியாஸுடன் வசந்த காலங்களோட இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட கடைசி கிளைமேக்ஸ் மட்டும் பார்த்தா போதுங்க, நம்ம கண் வந்து தானாவே கலங்கிடும். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கல்ட் கிளாசிக்ஸ் ஆஃப் தமிழ் சினிமான்னு கூட சொல்லலாம் இந்த படம். இந்த படம் வந்து மறுபடியும் ஃபில்ம் அனாலிசிஸ் பண்ணணும்னு மறுபடியும் பார்க்கும்போது ஐ ஸ்டில் குடன்ட் கண்ட்ரோல் மை டியர்ஸ் ஃப்ரம் ஃப்ளோயிங் டவுன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து படத்தோட பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும், கதைக்களமாக இருக்கட்டும், எல்லாமே இட் வாஸ் அட் இட்ஸ் பெஸ்ட். I am talking about the 1982 release மூன்றாம் பிறை. இந்த படத்தை வந்து ஒரு ஆஃப் பீட் ரொமான்டிக் டிராமாவா சொல்லலாம். ஏன் ஆஃப் பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொமான்ஸ் என்ற ஒரு விஷயம் நோக்கி போயிட்டு இருக்கும்போது இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் ஒரு ஆஃப் பீட் ரொமான்டிக் ட்ராக் வந்து கொண்டு வந்தார் இந்த படத்துல. தட் இஸ் பிட்வீன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கமல்ஹாசன் அவர்கள் மற்றும் ஸ்ரீதேவி அவர்கள். இவங்க ரெண்டு பேரோட அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டஸ் நாட் ஹேவ் தட் ரொமான்டிக் டச் டு இட். இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரியா இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும். அண்ட் கமல்ஹாசன் அவர்கள் பிளேஸ் ஜீனு, ஸ்கூல் மாஸ்டர், அண்ட் ஸ்ரீதேவி அவர்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்டால அவங்களோட மெமரி எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனால அவங்க வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் யதார்த்தமான ஒரு வகையில வந்து சந்திக்கிறாங்க. ஸோ கமல்ஹாசன் அவர்கள் ஸ்ரீதேவி அவர்களை ஒரு பிராத்தல்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு அவங்களோட ஊரான கேத்திக்கு கொண்டு வராங்க. அங்கதான் அவங்களோட அந்த ரெகுலரான ஒரு லைஃப் வந்து அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா சும்மா ஒரு எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்டெண்டட் ஹாலிடே லீவ்க்காக அவங்க சென்னை வந்திருப்பாங்க. அங்கதான் ஸ்ரீதேவி அவர்களை சந்திச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வாழ்க்கை எந்த விதமான திருப்பு முனைகளோட மூவ் ஆகுதுதான் இந்த படத்துல வந்து ரொம்ப அழகான காட்சிகளோட நம்மளுக்கு காட்டியிருக்காரு இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள். அண்ட் இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து படத்துல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இருக்கு, தட் இஸ் சுப்ரமணி, த லிட்டில் பப்பி இந்த ஃபிலிம். சுப்ரமணிய வந்து ஸ்ரீதேவியோட கேரக்டர் பாக்யலட்சுமி எப்பவுமே கொஞ்சிட்டு விளையாட்டு இருக்கும்போது, ஐயோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பப்பி இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும், இப்போ இருக்கிற படங்கள்ல வர அந்த பப்பி அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கும் ஒரு நாய் இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனா இந்த படத்துல அந்த ஒரு குட்டி பப்பி பார்க்கும்போது இட் ஆக்சுவலி இட்ஸ் a very cute kind of a creature. நம்மளுக்கு அந்த டெடி பேர் விஷயமே தேவையில்லை. அந்த மாதிரி சுப்ரமணி மாதிரி ஒரு குட்டி பப்பி இருந்தாலே நம்மளுக்கு போதும். இட் கம்ப்ளீட்லி கெட்ஸ் us out of all our stress. ஸோ இந்த கேரக்டரும் சரி, அதுக்கப்புறம் படத்தில் வர அந்த பாட்டியோட இன்ட்ரோ ஷாட் கூட ஸ்ரீதேவி அவர்கள் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது யாருப்பா இது அப்படின்னு கேட்கறதுக்கு பாட்டியோட அந்த முகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு மச்சம் இருக்கும். ஸோ அந்த மச்சத்தை தொட்டு பார்த்து அப்படியே ஸ்ரீதேவி அவர்கள் சிரிப்பாங்க. ஸோ தட் ஷோஸ் அ சைல்ட் இன்னசென்ஸ் வித்இன் ஹர். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. நாட் டு ஃபர்கெட் ஆர் வெரி ஓன் சில்க் ஸ்மிதா அவர்கள். அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு சைட் ட்ராக் இருக்கு. அவங்களுக்கும் கமலா அவர்களோட அந்த ஒரு ஸ்டோரிக்கும் there's no much of a link. ஆனா அந்த அப்போ இருந்த காலத்துல சில்க் ஸ்மிதா இஸ் ஆல்ரெடி a name by herself. அந்த ஒரு பிராண்ட் இந்த படத்துல இருந்தா இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும்ன்ற காரணத்துக்காக அவங்களுக்கு ஒரு தனி ஒரு பாட்டு, பொன்மேனி உருகுதே, அந்த ஒரு பாட்டு கூட இட் வாஸ் ஆல் டுகெதர் மேட் இன் a very different level. So let's move on to the others as well. ஸோ இந்த கேரக்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது எதுவுமே ஓவர் டூ இல்லைங்க நான் இந்த படத்தை பார்த்த வரைக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டிஸ்டிக் இல்லை ஒரு மனநிலையால் பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணும்போது தோ வி ஆர்என் நம்ம இல்லாத ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு சில சமயம் வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ராவாக நடந்திருக்கும், இல்லை ஓவர் டூ பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அது பார்க்கும்போது என்னடா இது ரொம்ப ஓவராகவே போயிட்டு இருக்கு நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஐ ஷுட் ரியலி அப்ரிஷியேட் ஸ்ரீதேவி அவர்கள். ஏன்னா அவங்களோட அந்த கேரக்டரில் வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ண அந்த ஒரு விதம் ரொம்ப அழகா இருக்குங்க. சின்ன குழந்தை பண்ற மாதிரியே அது இருக்கும். அவங்களுக்கு வந்து லைக் சின்ன சின்ன தப்பான அவங்க விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்க இருக்கும். ஸோ அதுக்காக எல்லா ரெக்கார்ட்ஸ்லாம் சேஃபா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இங்க் பாட்டில் வேணும், எனக்கு இங்க் பாட்டில் வேணும், நான் சுப்ரமணிக்கு நான் பொட்டு வைக்கணும்னு அவங்க வந்து பிடிவாதமா மேலே ஏறி எல்லா இங்கும் அந்த பேப்பர்ஸ் மேல போர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது பார்த்ததுக்கு பாருங்க பாட்டி எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்காங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பண்ற அந்த ஒரு மொமெண்ட் இருக்கும்போது இட் ரியலி ஃபீல்ஸ் இன் a very cute manner. அண்ட் அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு மனநிலையால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகா வந்து கேரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் கம்மிங் டு உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள், அவருக்கு வந்து இந்த படத்துக்கு ஒரு நேஷனல் அவார்ட் கிடைச்சிருந்தது. ஸோ எதுக்காக அப்படி கிடைச்சிருந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் படம் பார்க்கறதுக்கு அவசியமே இல்லைங்க, அந்த கடைசி கிளைமேக்ஸ் மட்டும் பார்த்தா போதும், we can definitely give him the national award. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. we literally still tend to joke. மற்றவங்களை பற்றி தெரியாது, பட் டெஃபினெட்லி நான் வந்து அந்த கிளைமேக்ஸ் மட்டும் பார்க்கும்போது ஐ ரியலி விஷ் சரி ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது இந்த கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றிருக்கலாமே, இந்த கிளைமேக்ஸ் வேற ஒரு எண்டிங்கோட இருந்தால் நல்லா இருந்திருக்குமேனு எப்போவுமே பார்க்கும்போது ஐ ரியலி ஃபீல் தட். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோ இமோஷனலாக வந்து கொடுத்துருப்பாரு இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள். அஃப்கோர்ஸ் ஹி ஹேட் அ
few personal connections with the climax as well. கமல்ஹாசன் அவர்களோட கேரக்டர் சீனு வந்து ஸ்ரீதேவி அவர்களோட கேரக்டர் பாகியலட்சுமியை முதல் முறையா சென்னையில இருக்கிற ஒரு பிராத்தல தான் சந்திப்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட அந்த ஒரு சந்திப்பு வந்து ஒரு எதிர்பாராத ஒரு விதமா வந்து ரொம்ப மெமரபிளான ஒரு இன்சிடென்ட்டா மாறிடும். ஏன்னா அப்பதான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு டம்ளர் எடுத்து ஓங்கி அடிப்பாங்க ஸ்ரீதேவி அவர்கள். ஸோ அதை தொடர்ந்து வந்து தேர்ஸ் a huge impact in the mind of சீனு. ஏன்னா ஓகே பாகியலட்சுமின்ற ஒருத்தி வந்து ரொம்ப லைக் டிஸ்டர்பான ஒருத்தங்க, ஏன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இந்த மாதிரி தெரிய வரும். அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் வந்து தெரியாது, பட் எங்களுக்கு வந்து எல்லாம் மெமரி வந்து மறந்து போச்சு அவங்களுக்கு என்ற விஷயம் வந்து தெரிய வரும். ஸோ அவர் வந்து பிராத்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு போவாங்க. அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு பிராத்ல இருக்கிறதுனால சீனோட கேரக்டருக்கு இருக்கிற அந்த செக்ஷுவல் டிசைர் வந்து ரொம்ப அடிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் there is one instance where he somehow manages to keep that in control. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து அவர் பாக்கிக்காக ரொம்ப ஆசையா ஒரு புடவை வாங்கிட்டு வர்றாரு. ஸோ போய் புடவை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. பாவம் அவங்களுக்கு வந்து புடவை எப்படி காட்டணும்னு தெரியல, எப்பவுமே பாவாடை தாவல் சுத்திட்டு இருப்பாங்க. அண்ட் புடவை காட்டினாலும் பாட்டி தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாட்டி இருக்க மாட்டாங்க. ஸோ எப்படி கட்டணும்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது சரி வா நான் கட்டி தரேன், அது ரொம்ப ஈஸின்னு சீனு வந்து காட்டுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஹஹான்னு சிரிச்சுட்டு அவங்க போய் கட்டிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு கேப்ல தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் மாதிரி வரும். தட் ஷீ டைஸ் த சாரி ஸோ பியூட்டிஃபுல்லி அண்ட் ஒரு அழகான பெண்ணா அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரியும் ஒரு இமேஜினேஷன் இருக்கும், ஒரு செக்ஷுவல் கைண்ட் ஆஃப் டிசையர். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கட்டினதுக்கு அப்புறம் வந்து நின்று பார்க்கும்போது ரொம்ப சரியான ஒரு விதமா இல்லாம காமெடியா கட்டியிருப்பாங்க. சாரி அப்படியே ரோல் பண்ணி அரைகுறையா கட்டியிருப்பாங்க. அது பார்த்துட்டு இன்னும் குழந்தையாவே இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு he realizes that இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வந்து யோசிக்க கூடாது. We think the bond that we have within us is a very beautiful bond of love, affection and compassion. இந்த மாதிரி ஒரு செக்ஷனான ஒரு விஷயம் கொண்டு வரக்கூடாதுன்னு he realizes that again. அண்ட் அதுக்கப்புறம் நடக்கிற அந்த ஒரு சாங் சீக்வன்ஸ்ல ரொம்ப ஜாலியான ஒரு விதத்துல வந்து அந்த ஒரு சீக்வன்ஸ் நடந்திருக்கும். இன்னொரு ஒரு பாயிண்ட்ல வந்து கண்ணை கலைமானே பாட்டுல வந்து தாலாட்டு பாடிட்டு இருக்கும்போது எனக்கு தூக்கம் வரல சீனோ, எனக்கு ஒரு நல்ல பாட்டு பாடு, நான் கண்டிப்பா நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டுலயே வர வரிகள் வந்து ரொம்ப அழகா இருக்கும். which actually comes in the climax as well. நம்ம வந்து கிளைமேக்ஸ்ல ஐயோ இப்போ அழக்கூடாது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லைன்ஸ் எல்லாம் மறுபடியும் பிளே ஆகும்போது we definitely tend to break down and cry. ஏன்னா அதே ஒரு லைன்ஸ் வந்து கண்ணை கலைமானி பாட்டுல வரும்போது கமல் அவர்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லயே தெரிய வரும் தட் அவரோட வாழ்க்கை இப்போ ஃபுல்லாவே ஸ்ரீதேவி அவர்களை சுத்தி தான் நடக்கும். அவங்கள தவிர அவங்க வாழ்க்கையில வேற யாருமே இல்லை, அந்த ஒரு அளவுக்கு ஒரு முக்கியமான ஆளு யாருமே இல்லை. ஸோ அவங்க இல்லாம அவங்களால வாழ முடியாத என்ற ஒரு எம்பிசிஸ் வந்து அவங்க கண்கள் மூலமா ரொம்ப அழகா கன்வே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதனாலதான் அந்த லைன்ஸ் மறுபடியும் கிளைமேக்ஸ்ல வந்து when she departs away and goes away இந்த ட்ரெயின் வந்து அந்த ஒரு லைன் பிளே ஆகும்போது ரொம்பவே எமோஷனலா இருக்கும். காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன், உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்நிதி, கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே, அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன், ராரிராரோ ஊராரிரோ ராரிராரோ ஊராரிரோ. இந்த ஒரு பாட்டு இன்னைக்கு கூட, அதாவது இந்த ஜெனரேஷனுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் the magic of இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த பாட்டோட இணைந்து படத்துல வர எல்லா பாட்டும் ரொம்பவே அழகா வந்து கம்போஸ் பண்ணிட்டாரு. அண்ட் கண்ணதாசன் அவர்கள் கண்ணே கலைமானே பாட்டை வந்து 2 நிமிஷத்துல எழுதியிருந்தாரு. அண்ட் which became a cult all together in itself. அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா ஊட்டி வந்து நம்ம இன்னும் நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம், ஆனா இந்த படத்துல பார்த்த அந்த ஊட்டியோட சினரியம் வந்து வேற எந்த படத்துல பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இட் வாஸ் சோ ரிஃப்ரெஷிங்.
நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பிளேஸ் இன்னைக்கு ஊட்டியில இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா டெக்னாலஜிக்கலி அண்ட் மற்ற விஷயங்கள்ல வந்து ரொம்ப டெவலப் ஆயிட்டோம் நம்ம. ஸோ அந்த செரெனிட்டி, அந்த அந்த பீஸ் அண்ட் காம்னஸ் வித்தின் த லொக்காலிட்டிஸ் ஆஃப் ஊட்டி ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் பாலு மகேந்திரா அவர்கள் அவரோட ஃப்ரேம் ஒர்க்ல வந்து அந்த ஒரு பியூட்டி ஆஃப் ஊட்டி நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆர்ட் ஒர்க் இல்ல ஒரு பிளே ஃபார்முக்கு வந்து ஒரு டிராஜிக் எண்டிங் தான் இருக்கணும்னு ஷேக்ஸ்பியர் காலத்துல இருந்து அப்படி நடந்து வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ஒரு டிராஜிக்கான ஒரு விஷயம் நடக்கும்போது தான் அது வந்து பயங்கரமா ஒரு ஆழமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், ரொம்ப டீப்பா வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணும். அதர்வைஸ் அது வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்கா மாறுச்சுன்னா ஓகே ஜாலி அப்படின்னு நம்ம வந்து மறந்துடுவோம், டக்குன்னு மறந்துட்டு நம்ம வாழ்க்கையில வேற விஷயங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம். ஆனா ஒரு டிராஜடின்ற ஒரு விஷயம் நம்ம மைண்டை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதா, அதை பத்தியே நம்ம யோசிச்சிருப்போம். இப்ப கூட நம்ம ஏதாவது ஒரு டிராஜிக்கான ஒரு விஷயம் நடக்கும் போதும் அப்படி நடந்துச்சுல, இப்படி ஆயிடுச்சுல, நம்ம அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். சோ இந்த ஒரு விஷயம் வச்சுதான் இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் 3ஆம் பிறை படத்துக்கு ஒரு டிராஜிக் எண்டிங் கொடுத்திருக்காங்க. அந்த படத்துக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹாப்பி எண்டிங் கூட கொடுத்துருக்கலாம். லைக் சீனு வந்து மறுபடியும் பாக்கியலட்சுமிக்கு எல்லா உண்மையும் போய் சொல்லிட்டு நான் உங்களை வந்து இங்க இருந்து கண்டுபிடிச்சேன், உங்களை தான் நான் ட்ரீட் பண்ணி கஷ்டப்பட்டு உங்களோட மெமரி வந்து ரீகெயின் பண்ண வச்சேன் அப்படின்னு போய் சொல்லியிருக்கலாம். மேபி they could have led a new life together நினைச்ச மாதிரியே. பட் அப்படி இல்லாம இந்த மாதிரி ஒரு டிராஜிக் எண்டிங் இருந்தாதான் ஆடியன்ஸ் வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரைட்லி செட், இன்னைக்கு கூட நம்ம படத்தோட ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த படத்தை பத்தி உட்காந்து டிஸ்கஸ் பண்றோம்னா அதுக்கான காரணம் வந்து ஒரு டிராஜிக் எண்டிங் தான். ஸோ நம்ம வந்து நினைச்சிருந்தா we could have made a different ending altogether. பட் இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான் இருக்கணும்னு எழுதி வச்சிருக்காங்க. ஸோ we can't help that. And talking about the significance of the title 3ஆம் பிறை, இந்த பிறை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃபேஸ் ஆஃப் த மூன். நிறையவே மூன் வந்து மாறிட்டே இருக்கும். திடீர்னு வந்து ஃபுல் மூனா இருக்கும், அதுக்கப்புறம் நோ மூனா இருக்கும். ஸோ இந்த மூனோட ஃபேஸ்லயே அந்த கிரெசன்ட், அந்த பிறையோட அந்த ஒரு ஷேப் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கிரெசன்ட், ஒரு ஃபேஸா இருக்கும். ஸோ 3ஆம் பிறையோட அந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு சீனு அண்ட் பாக்கியலட்சுமிஸ் லைஃப், இப்போ அந்த ஒரு ஃபேஸ் அவங்க 2 பேரும் இணைந்து இருந்த அந்த நாட்கள் வந்து ரொம்ப அழகான நாட்களா இருந்தது, மறக்க முடியாத நாட்களா இருந்தது. கேவ் them beautiful memories to cherish lifelong. அண்ட் அந்த ஒரு ஃபேஸ் வந்து ரொம்ப நாட்களா இருக்காது, அந்த பிறையோட 3rd ஃபேஸ் வந்து ரொம்ப நாளா இருக்காது. It keeps increasing or decreasing. So அந்த ஒரு phase of the crescent is not constant. That implies to அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற அந்த அழகான நாட்கள், அழகான மெமரிஸ் வந்து எப்பவுமே இருக்காது. It's not forever. It's just for that temporary period in life. So இந்த ஒரு விஷயம் வந்து through the significance of the title எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. And if you feel that you could have a better ending or a better significance to the title, do let me know in the comment section. And இன்னைக்கான கேள்விகள் we'll move on to the quiz. Question number 1. கமல்ஹாசன் அவர்களோட இணைந்து இந்த படத்துக்கு எத்தனை தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு? Question number 2. 3ஆம் பிறை படத்தோட ஒபிஷியல் ஹிந்தி ரீமேக்கோட டைட்டில் என்ன? Question number 3. 3ஆம் பிறை உருவானதுக்கான காரணம் ஒரு நடிகைன்னு இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த நடிகை யார்? உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம V4 மீடியாவோட இன்ஸ்டா பேஜ்ல DM பண்ணுங்க. உங்க எல்லாரையும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம் அனாலிசிஸோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரஸ் ரியாஸ்.